மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் குறித்து மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அந்த வகையில் இன்று கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தனலட்சுமி, வணக்கம். கரூர் மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் தோல்வியை தழுவியிருந்தோம், அதற்கான காரணம் என்ன என்பது குறித்ததான அந்த ஆலோசனையில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார். குறிப்பாக பல மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு அவர்களுக்கு பல்வேறு கட்சி சார்ந்த பணிகளுக்கும் அதே போல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்ததான ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே கரூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தோடு அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே அந்த மாவட்ட செயலாளராக இருந்த கரூரின் முகமாக பார்க்கப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூர் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசப் போகிறார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் கரூரை பொறுத்த வரைக்குமே அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும், அதே போல கட்சியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்ததான இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.